وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணல் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரியை நம்மளுடைய ஜமாஅத் ஒரு 10 மாத கால செயல் திட்டமாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் அழகிய முறையில் சீரிய முறையில் மார்க்க பிரச்சாரங்கள் அழகான முறையிலே நடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்மளுடைய சென்ற மாதம் பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தலைப்பின் கீழ் பலகட்ட பிரச்சாரங்கள், பெண்கள் பயான் ரீதியாக, திருமுனை பிரச்சாரம் ரீதியாக, மற்ற திருமுனை கூட்டங்கள் ரீதியாக, பெண்கள் இஜ்திமா, பெண்கள் தர்பியா போன்ற பல நிகழ்ச்சிகள் நம்மளுடைய தமிழகத்தில் பல இடங்களிலே நடந்து கொண்டுதான் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் மாதவலாயம் கிளை சார்பாக இந்த நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய துவக்க உரையாக மாவட்ட தலைவர் ஹுசைன் ஜவாஹிரி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றாக்கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் மாதவலாயம் கிளையின் சார்பாக பெண்களுக்கான ஒரு நாள் இஜ்திமா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய துவக்க உரையாக எண்ணங்களை சரி செய்வோம் என்கின்ற தலைப்பின் கீழே சில தகவல்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் இந்த இஜ்திமா நடப்பதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு செயல் திட்டத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே அறிவித்து அதன் தொடராக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பிரச்சாரங்களை மேற்கொள்வது நம்முடைய வழக்கமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரம் என்பது தனிநபர் தொடங்கி திருமுனை பிரச்சாரம், திருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், தர்பியாக்கள், நோட்டீஸ்கள் வழியாக பிரச்சாரங்கள், இது போன்ற பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு ஒரு நாள் இஜ்திமா என்கின்ற இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திற்கான அந்த தலைப்பை பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ்தான் இந்த ஒரு மாத கால பிரச்சாரம் செய்யப்பட்டு பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நேற்றோடு அந்த தலைப்பு முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு வேறு தலைப்புகளும் துவங்கப்பட்ட நிலையில் அந்த தலைப்புக்கான காரணத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், இந்த மாதம் எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்கின்ற இந்த தலைப்பு என்பது இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும், குறிப்பாக இந்த காலகட்டத்திலே அதிகமாக மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே,
உலகத்தில் பல சித்தாந்தங்கள், கொள்கை, கோட்பாடுகள் பல இருந்தாலும் இந்த உலகத்தை படைத்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் ஒன்று இருக்குது என்றால் அது இஸ்லாம் தான். திருக்குரானில் அல்லாஹ் கோடிட்டு காட்டுவதை போன்று இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை என்பது மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதின் காரணமாக எதிரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை முடக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய அந்த காரியத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காலம் தொட்டு இன்று வரையிலும் ஏதாவது ஒரு பிரச்சாரத்தை, அவதூறுகளை கிளப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவர்கள் நன்காகவே அறிந்து வைத்திருந்தார்கள். ஏன்? மக்காவில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொய் சொல்லாத ஒரு தன்மை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்குணத்தை பார்த்திருக்கின்றார்கள். எல்லாம் பார்த்த பிறகும் கூட இந்த கொள்கையை அவர்கள் மக்களுக்கு முன்னால் வைத்ததுதான் தாமதம். அவர்கள் சொன்ன பெயர் என்ன தெரியுமா? அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லவர், அமீன், சாதிக், உண்மையாளர் இது போன்று அழைத்தவர்கள் இந்த கொள்கை அவர்கள் முன்வைத்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பைத்தியம் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள், இவர் பொய் பேசுகிறார் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எதற்காக வேண்டி? இந்த கொள்கையை அவர்கள் சொன்னதற்காக வேண்டி, இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதரை இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் பார்த்த பிறகும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணங்களை அவர்கள் கண்களுக்கு முன்னால் அவரை தெரிந்து வைத்திருந்தும் கூட இந்த கொள்கையை சொன்னதற்காக இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதனுடைய காரணம் என்ன? அவர்கள் மீது கொண்ட வெறுப்பு கிடையாது. இந்த இஸ்லாத்தை முடக்க வேண்டும், இஸ்லாத்துடைய கருத்துக்கள் தவறானது என்று மக்கள் மத்தியில் போய் உடைக்க வேண்டும். பைத்தியம் என்று சொல்லிவிட்டால் பைத்தியக்காரருடைய பேச்சை யாராவது கேட்பாங்களா என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த அவதூறு பிரச்சாரங்கள் அனைத்தும் இன்றைய தேதி வரையிலும் தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பிரச்சாரங்கள் கையெடுக்கப்படுகின்றது. இது மாதிரி பிரச்சாரம், இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாத்திலே பல்வேறு விதமான சட்டதிட்டங்கள் அவைகள் எல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது, கொடுமையாக இருக்குது என்றெல்லாம் ஒவ்வொரு பிரச்சாரங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தின் மீது அள்ளி வீசினார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் பெண்கள் தொடர்பாக அவர்கள் அதிகமான அந்த அவதூறுகளை கிளப்பக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். பெண்களுக்கு இஸ்லாம் கண்ணியமாக வழங்கியிருக்கக்கூடிய ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கூட இஸ்லாம் அவர்களை ஒடுக்குகின்றது, அவர்களை அடக்குகின்றது, அவர்களுக்கு ஆடை சுதந்திரம் இல்லை என்றெல்லாம் அவதூறு பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்றது. அதுவும் சமீப காலங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அதுவும் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்கள் சமூக வலைதளங்கள் நிறைய இந்த காலங்கள், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரங்களை கையாண்டவர்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள் மூலமாக திரைப்படங்கள் வழியாக என்ன செய்கின்றார்கள்? பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களை ஒடுக்குகிறது என்கின்ற கருத்தை விதவிக்கும் விதமாக சமீப காலத்திலே பார்த்திருப்போம். பல்வேறு படங்கள் பெண்கள் தொடர்பாக. தி கேரளா ஸ்டோரி என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தார்கள், புர்ஹானா பர்ஹானா என்கின்ற ஒரு படத்தை எடுத்தார்கள். இந்த படத்திலே சொல்ல வருகின்ற கருத்து என்ன? பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களை இஸ்லாம் அடக்குகின்றது, ஒடுக்குகின்றது. இது மாதிரி பிரச்சாரம். இதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு பல்வேறு விதங்களில் கையாண்டவர்கள் பொழுது பெண்களுடைய விஷயத்திலே கை வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற உரிமைகள், தலாக் உரிமைகள் அவர்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் குலா என்கின்ற வழிமுறையாக அவர்கள் புரிந்து கொள்ளலாம், இதை விமர்சனம் செய்கின்றார்கள். இப்படி எல்லாமே சமீப காலமாக தொடர்ச்சியாக பெண்கள் தொடர்பான தலைப்பை எடுத்துக்கொண்டு இந்த இஸ்லாத்தை முடக்குவதற்கான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் வீரியமாக சென்றடைய வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டுதான் பெண்ணுரிமை போட்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழே இந்த மாதம் முழுவதும் பிரச்சாரம் செய்கின்றோம். இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு முடிக்கப்படுகின்றது.
ஆனாலும் கூட எல்லா காலகட்டத்திலும், அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான உரிமை இஸ்லாம் எப்படியெல்லாம் வழங்கியிருக்கிறதே, அவர்கள் தொடர்பான தகவலை மக்களுக்கு மத்தியில் அதிகமாக விளக்க வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டுதான் மாதவலாயன் கிளையின் சார்பாக இந்த ஒரு நாள் இஜ்திமா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்கள் தொடர்பான பல செய்திகளை இப்பொழுது முன்வைக்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் தலைப்புக்கு வந்து விடுவோம். ஒரு சின்ன ஒரு தகவலாக தான் நம்ம சொல்லிக்கிட்டோம். துவக்கமாக நாம எண்ணங்களை சரி செய்வோம் என்கின்ற இந்த தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது பொதுவாகவே மார்க்க உரைகளை நிகழ்த்துகின்ற பொழுது இது மாதிரி எண்ணங்களை சரி செய்வோம், இறையச்சம், அதே போல கொள்கை உறுதி, இது மாதிரி தலைப்புகளில் வந்து நாம் என்ன செய்வோம், எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே ஆரம்ப உரையாக மக்களுக்கு நாம் அறிவுரை சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே அந்த உள்ளம் தொடர்பாகத்தான் இருக்கும். இறையச்சம் என்ற தலைப்பை பேசுவோம், அதுவும் உள்ளம் தொடர்பாக உள்ள ஒரு விஷயம்தான். கொள்கை ரீதியான தலைப்பை பேசுவோம், அவருடைய கொள்கை உறுதி வெளிப்படையாக இருந்தாலும் உள்ளத்திலே எது மாதிரி கொள்கை இருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு அது மாதிரி தலைப்புகள் பேசப்படும். எண்ணங்கள் தொடர்பாக பேசப்படும். எல்லாமே என்னதான், ஒருத்தருடைய அந்த உள்ளம் சார்ந்த அவருடைய கொள்கை எப்படி இருக்கின்றது, அவருடைய இறையச்சம் எப்படி இருக்குது என்பதை எல்லாம் கவனத்திலே கொண்டு மக்களுக்கு ஆரம்பமாக இந்த உரையை சொல்வதின் வாயிலாக பின்னால் வரக்கூடிய செய்திகளை அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பயானுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், இறையச்சத்தை நினைவூட்டுவார்கள். யா அய்யுஹன்னாஸ், மக்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையிலே யா அய்யுஹன்னாஸ், மக்களை, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, தன்னுடைய உரையிலே இறையச்சத்தை நினைவூட்டக்கூடிய அந்த தகவல் எல்லாம் இதனுடைய பின்னணியில் இருப்பதன் காரணமாகத்தான் ஆரம்பமாக நாம் என்ன செய்கின்றோம், துவக்கமாக இது போன்ற இறையச்சம், அதே போல கொள்கை உறுதி, எண்ணங்கள் தொடர்பாக பல தகவல்களை மக்களுக்கு சொல்லி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே எண்ணங்கள் தொடர்பாக மார்க்க நமக்கு என்ன செய்கின்றது, பல்வேறு விதமான தகவல்களை சொல்லி காண்பிக்கின்றது. பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன், அனைத்திற்கும் சக்தி உடையவன். இது அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருப்பதால் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்திருக்கின்றான், மனிதர்களுக்கான சோதனையாக இந்த உலகத்தை ஆக்கியிருக்கின்றான். இதில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு இந்த வாழ்வும் மரணமும் ஏற்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையிலே மனிதனை சோதனைக்காக படைத்திருக்கின்றான். அந்த மனிதனுடைய வெளிப்படையான செயலும் அல்லாஹ் அறிந்தவன், அவருடைய உள்ளத்தையும் அறிந்தவன். சொல்ல போனால் உலகத்திலே மனிதர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை எப்படி அறிந்து கொள்வார்கள், செயல்பாட்டின் ரீதியாகத்தான் இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அறிந்து கொள்வார்கள். உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளாத காரணத்தால் உள்ளத்தில் அவர் தவறாக நினைத்தாலும் கூட அல்லது உள்ளத்தில் ஒரு மாதிரி வைத்துக் கொண்டு வெளியே நடித்தாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கிடையாது. அவன் படைத்த இறைவனாக இருப்பதால் இந்த மனிதனுக்கான வெளிப்படையான செயல்களுக்கும் அல்லாஹ் கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய உள்ளத்தை கவனித்தும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப எண்ணமும் சில நேரங்களில் கரெக்டாக இருக்க வேண்டும், செயலும் சரியாக இருக்க வேண்டும். செயல் சரியாக இருக்கின்றது, எண்ணங்கள் சரி இல்லாவிட்டாலும் கூட இந்த மார்க்கத்திலே கூலி கிடையாது என்றெல்லாம் கூட பல நேரங்களில் நாம் என்ன செய்திருக்கிறோம், மார்க்க செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்லி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் சொல்லப்படுகின்ற செய்தி பல நேரங்களில் கேட்ட தகவல் தான். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணங்களை குறித்து கேள்வி எழுப்பதன் காரணமாக, ஏன்னா அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், வ ஹுஸ்ஸில மா ஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றை வெளிப்படுத்தப்படும் போது மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், மனிதனுடைய வெளிப்படையான செயல்களை மாத்திரம் கவனித்து கூலி வழங்கக்கூடியவன் கிடையாது, மாறாக அவனுடைய உள்ளத்தை கவனிக்கக்கூடியவனாக இருப்பதன் காரணமாக அதன் காரணமாகவும் அவனுக்கு கூலி வழங்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள், மறுமை நாளில் 3 சாரார் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். 3 வகையான அந்த கூட்டத்தார்.
3 பேருமே உலகத்தில் எப்படியான செயலை செய்தவர்கள்? ஒருத்தர் தர்மம் செய்யக்கூடியவர், பெரிய கொடைவள்ளல் என்றெல்லாம் பெயர் வாங்கினவர், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் செய்தவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 பேருடைய பட்டியலை சொல்லி காண்பிக்கின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் எப்படி கூலி வழங்குவான் என்று சொன்னால், உலக பார்வையிலே இவருடைய செயல்கள் பார்ப்பதற்கு பெரியதாக இருந்தாலும், உலக பார்வையிலே இவர்களுடைய செயல் போற்றத்தக்கதாக இருந்தாலும், இவர்கள் இறைவனுக்காக செய்யவில்லை, அல்லாஹ்விற்காக செய்யவில்லை. எண்ணங்கள் அனைத்தும் உலகத்தினுடைய சில விஷயங்களை கவனத்திலே கொண்டுதான் அமைந்திருந்ததன் காரணமாக இவர்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த தகவலுடைய பின்னணி என்ன? எண்ணங்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கேள்வி எழுப்புகின்ற பொழுது அது சரியாக இல்லாத பட்சத்திலே நாளை மறுமையிலே நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்ப இதையெல்லாம் கவனத்திலே கொண்டுதான் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் எண்ணத்தை கொண்டும் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை மார்க்கம் மீண்டும் மீண்டும் சொல்லி காண்பிக்கின்றது. சில நேரங்களில் எண்ணம் தொடர்பாக சில செய்திகள் ஹதீஸ்களில் வருகின்றது. நீங்க ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க, அந்த காரியத்தை தவறாக இருக்கின்றது. இப்ப உதாரணமா ஒருத்தர் என்ன செய்றாரு, ஒரு மது அருந்த வேண்டும் என்று நினைக்கின்றார், ஒரு புகை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அந்த செயலை செய்யாத வரையிலும் அவருக்கு பாவம் எழுதப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் செஞ்சிட்டார்னா எழுதிடுவாங்க. இப்படியான உள்ளம் தொடர்பாக செய்திகள் இருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் நாம கவனத்தில் வச்சுக்கிட்டு எண்ணங்களுக்கு கேள்வி கிடையாது என்று நாம் நினைத்து விட முடியாது. ஏன்னா எண்ணங்கள் மாத்திரமே உள்ள பாவங்கள் இருக்கின்றது. உதாரணமாக ஒருத்தருடைய உள்ளத்துல பெருமை இருக்கின்றது, இதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க முடியாது. அவருடைய உள்ளத்துல பெருமை இருக்குது, இதற்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? ஒருத்தருடைய உள்ளத்துல பொறாமை இருக்கின்றது, பொறாமை தொடர்பாக அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? அப்ப இதுவெல்லாம் எண்ணம் தொடர்பாக வந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை கவனிப்பதன் காரணமாக இது போன்ற அந்த விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். பொதுவாக அந்த தவறுகளுடைய விஷயத்தில் அவன் செய்யக்கூடிய இது மாதிரி எண்ணத்தின் அடிப்படையில் அவன் செய்ய நினைக்கிறான், செய்யவில்லை என்று சொன்னால் கூலியை அதற்கான தண்டனை அந்த பாவம் எழுதப்படாது என்பது அது மாதிரி உள்ள விஷயம். ஆனால் சில விஷயங்கள் இருக்கின்றது உள்ளம் தொடர்பாகத்தான் இருக்கும், அதை செய்தால் கேள்வி கேட்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் கூட மார்க்கத்தினுடைய அறிவுரைகள் இருக்கின்றது. எனவே உள்ளம் தொடர்பாக மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது, இப்படி 2 கோணத்தில் நமக்கு சொல்லி காட்டுவதன் காரணமாக எண்ணங்களை முடிந்தவரை நாம் என்ன செய்யணும், சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆடையோ உங்களுடைய தோற்றத்தையோ பார்ப்பதிலே உள்ளங்களைத்தான் கவனிக்கிறான் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணங்களும் செயலும் சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய அறிவுரையாக இருந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் உலகத்தை பொறுத்தளவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நேரங்களில் செயல் தப்பா இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, என்ன சரியா இருந்தா அல்லாஹ் கூலி கொடுத்துருவாங்க. உலக பார்வையில செயல் தப்பாவே இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், இவ செஞ்சது தப்பு தான் ஊரே சொல்லுது, பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் உள்ளத்தை கவனிச்சிட்டான். நீ ஊரை என்ன வேணாலும் சொல்லிட்டு அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவனுடைய உள்ளத்துல தூய்மையா இருக்குது, அவருடைய எண்ணம் சரியாக இருக்கின்றது, நான் அவனுக்கு கூலி கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய செய்திகளும் நபி மொழிகளே இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த சம்பவத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, மக்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். தர்மம் செய்வதற்காக அந்த தர்ம பொருட்களை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் ஒருத்தருடைய கையில கொடுத்துடுறாரு. மார்க்கத்தில் தர்மம் 2 விதமாகவும் செய்யலாம். அவங்க நினைச்சா வெளிப்படையாகவும் செய்யலாம், அதுவும் பிறரை தூண்டுவதற்கு காரணமா இருக்கும். யாருக்கும் தெரிய வேண்டாம்ப்பா நம்ம கொடுக்குது அப்படின்னு நினைச்சாலும் தர்மம் செய்யலாம். இவர் இப்படி நினைச்ச ஒரு ஆள் போல இருக்குது, அதனால தான் இரவு நேரத்தில் தர்மம் செய்யறாரு. யாருமே இல்லை, ஒருத்தருடைய கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு. கொடுத்துட்டு வந்ததற்கு பின்னாடி மக்கள் மறுநாள் பேசிக் கொள்கின்றார்கள், நேத்து ஒருவருக்கு தர்மம் வழங்கப்பட்டது, அது யாருன்னு பார்த்தா விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தர்மம் வழங்கப்பட்டது அப்படின்னு பேசிக்கிறாங்க. சின்ன ஊர் தானே, அந்த தகவல் எல்லாம் என்ன செய்யும் தெரியக்கூடிய கிராமங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புதுசா ஒரு ஆள் வந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன், அந்த மக்களுக்கு தெரியும் இந்த மக்கள் இவ்வளவுதான், புதுசா யார் வந்தாலும் அறியக்கூடிய வகையில் ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறதுனால அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி அப்ப அந்த காலங்கள்லாம் எப்படி இருக்கும், சின்ன சின்ன குழுக்களாக இருப்பார்கள், சின்ன சின்ன ஊரா இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நல்லது செஞ்சாலும் தெரிஞ்சிடும், கெட்டது செஞ்சாலும் தெரிஞ்சிடும். அது மாதிரி உள்ள ஒரு நிலையில தான் இவருக்கு தர்மம் கொடுக்கப்பட்ட அந்த விஷயம் மக்களுக்கு மத்தியில் மறுநாள் பேசிக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஒருத்தர் தர்மம் கொடுத்துட்டு போயிருக்கான், போய் ஒரு விபச்சாரி கொடுத்துட்டு விட்டான் என்றெல்லாம்
மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இந்த தகவல் இவருக்கு வருகின்றது. இதை அவர் கவனிக்கிறாரு. என்னடா இது, நம்ம இப்படி கொடுத்துட்டோமே, சரி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இன்னைக்கு நாம் என்ன செய்வோம், வேற ஒரு ஆளுக்கு தர்மம் செய்வோம் சொல்லி 2வது நாளாக அவர் என்ன செய்கின்றார், தர்ம பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒருத்தருடைய கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு. மீண்டும் மறுநாள் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். பார்த்தா ஒரு பணக்காரருக்கு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவரே பெரிய செல்வந்தர், பெரிய பொருளாதாரம் படைத்தவர், மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு போய் பொருளாதாரத்தை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி மக்கள் மறுநாள் பேசிக்கிறாங்க. என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி, சரி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி 3வது நாள் அவர் என்ன செய்கின்றார், தர்ம பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் மறுநாள் இரவுல ஒருத்தருடைய கையில கொண்டு போய் கொடுக்கிறாரு. பார்த்தா மறுநாள் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள், அவன் மகா திருடனா இருக்கிறான், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய, அவர்கள் இல்லாத நேரத்தில் அபகரிக்கக்கூடிய ஒரு திருடனுடைய கையில கொண்டு போய் கொடுத்துறாரு. இப்ப இந்த 3 தகவல் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏன், இவருடைய வெளிப்படையான செயலெல்லாம் பாருங்க. இவர் கொடுத்த ஆளு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆளு, அதே மாதிரி பணக்கார ஒரு ஆளு, அதற்கு பணம் வாங்க தகுதி இல்லாத ஒரு ஆளு, அதே மாதிரி திருடன். இந்த 3 பேருடைய செயல்களும் வெளிப்படையா பார்த்தா தப்பான ஆளுக்கு கொடுத்து விட்டாரோ என்ற ஒரு அடிப்படையில் மக்கள் பேசிக் கொண்டாலும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அவருடைய உள்ளம் சரியா இருக்குப்பா, அவருடைய உள்ளம் சரியாக இருக்கின்றது, அவருடைய எண்ணம் தூய்மையானது, மக்களுக்கு போய் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு போய் சேர வேண்டும், நல்ல எண்ணத்தில் கொடுத்தார், அதனால் அவருக்கான அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு வானவர்கள் மூலமாக காரணமும் சொல்லப்படுது. என்ன காரணம், நீ விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீ தர்மம் கொடுத்த, அது அவரை திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். ஏன்னா விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது 2 வகைகளை பிரிக்கலாம். என்ன, ஒருத்தர் விரும்பிய விபச்சாரம் செய்வது. ஆனா இன்றைய காலங்களில் பலர் என்ன செய்யறாங்க, பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கூட அது மாதிரி சூழல்ல தள்ளப்படுகின்றார்கள். அதெல்லாம் ரொம்ப விளக்கமா நாம அறிந்து வைத்திருப்போம். வழியே இல்லை, இதைத்தான் செஞ்சாதான் வாழ முடியும் என்கின்ற ஒரு கட்டாயத்திலே மனம் நொந்து இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகம், பொருளாதார நெருக்கடியின் காரணமாக. அதுல காரணம் சொல்லப்படுது, நீ கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இருக்கின்றதே, அந்த பெண்மணி நினைக்கலாம், நாம இது மாதிரி ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம், மக்கள் எல்லாம் இது மாதிரி பொருளாதாரத்தை வாரி இறைப்பார்கள் என்று சொன்னால் நாம இதை ஏன் செய்யணும், அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று காரணம் சொல்லப்படுகின்றது. 2வதாக ஒரு பணக்காரர் இடத்துல கொடுத்தாங்களே, பணக்காரர் என்று சொல்லக்கூடியவர் அவரே என்னது, பல ஆளுகளுக்கு கொடுப்பதற்கு கடமையானவர். மார்க் அப்படித்தான் என்ன செய்கின்றது, சொல்லி காட்டுகின்றது. உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை வாரி ஒருவருக்கு கூட கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உன் மூலம் பல பொறுப்புகள் இருக்கின்றது, சக்காத் என்க கடமை இருக்கின்றது, தர்மம் நீ கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு பல வழிமுறைகளை சொல்லி காட்டுகின்றது. அதே போல திருடனுக்கு கொடுத்ததற்கான காரணம் சொல்லப்படுகின்றது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை இல்லாத நேரத்தில் அநியாயமாக பிடுங்கக்கூடிய அவனை நினைக்கலாம், ஏதோ ஒரு நிர்பந்தம் கூட தள்ளப்படலாம். அப்ப மக்கள் இது மாதிரி தருகின்ற பொழுது நாமே இந்த வேலையை செய்யணும் என்று இருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று காரணம் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணம் தொடர்பாக கேள்வி கேட்கக்கூடிய இடங்களில் பொறாமை, அதே மாதிரி பெருமை என்பன போன்ற விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும். செய்கின்ற காரியங்கள் அல்லாஹ்வுக்காக இல்லாமல் மக்களுக்காக வேண்டி மக்களுடைய அந்த புகழை விரும்பி முகஸ்துதியை விரும்பி செய்வோம் என்று சொன்னால் அதற்கு கூலி கிடையாது என்பதை எல்லாம் மார்க் நமக்கு என்ன செய்கின்றது, உள்ளம் தொடர்பாக பல செய்திகளில் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. மறுமையை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பல்வேறு விதமான நல்ல பணிகளை, மார்க்க விஷயங்களை, வணக்க வழிபாடுகளை தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கின்றோம். செயல் நம்மிடத்திலே அதிகமாக இருந்தாலும் எண்ணமும் சரியாக இருக்கின்றதா, நாம் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோமா என்பதை எல்லாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எண்ணமும் செயலும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மார்க்கம் அதற்கும் அதிகமான கூலி வழங்குது என்பதை கவனத்திலே கொண்டு, அது மாதிரி எண்ணங்கள் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் தொடர்பாக கூட சில நேரங்களில் சருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதையெல்லாம் கவனத்திலே கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பல பிரார்த்தனைகள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் அதிகமாக செய்து செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இது போன்ற பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா லா தாஅத்திக, இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே
எனது உள்ளத்தை உனக்கு கட்டுப்படக்கூடிய, உனக்கு வழிபடக்கூடிய உள்ளமாக மாற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். எனவே எண்ணம் தொடர்பாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே அதிகமான பிரார்த்தனை செய்து நம்முடைய எண்ணங்களோடு செயல்பாடுகளையும் அதிகப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மைகளை செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான கூலியை வழங்குவான் என்பதை தகவலை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.